அந்த இந்துமதி அம்மா கூப்பிட்டு பேசும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறப்போ அவங்க பேசும்போதே எனக்கு வடப்பள்ளி முருகர் மட்டும்தான் நிலையில் வந்து நிற்கிறார். வடப்பள்ளி முருகர் எனக்கு என்னன்னா இந்த அம்மாவுக்கு வடப்பள்ளி முருகருக்கு என்னடா சம்மந்தம் சொல்கிற அம்மா, நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா வடப்பள்ளி முருகர் வந்து பாருங்க அப்படின்றப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் என்ன அறியாமல் நான் வந்து கண் கலங்கிட்டேன். எனக்கு இப்போ அதுதான் அந்த முருகர் பற்றி சொல்ல மட்டும் என்ன அறியாமல் கண் கலங்கிறேன். அதை எவ்வளோ நானும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது. அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான முருகர், இந்த முருகர்னு சொல்கிறப்போ என்ன அறியாமல் எமோஷன் ஆயிரும். அப்போ இந்த அம்மா வந்து, ஐயா என் வீட்டில் வடப்பள்ளி முருகர் படம் இருக்குது, எனக்கு அந்த படம் எப்படி வந்துச்சுன்னா யார் மூலயமா வந்து நான் பிரிண்ட் எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு பெரிய ஷாக். இது எப்படி வந்து நம்மளை வந்து முருகர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஞானம் கொடுத்துருக்காரு, இது வந்து எப்படி சாத்தியம்? இந்த அம்மா வீட்டில் வடப்பள்ளி முருகர் இருக்கிறது, நம்ம நினைவில் இந்த அம்மா வடப்பள்ளி முருகர் வந்து பார்க்கணும்னு சொன்னது. அப்போ உடனே அம்மா நான் இது ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன், என்னை பார்க்குற முருக பக்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போ அந்த அம்மா கிட்ட, அம்மா உங்கள் அனுமதியோடு நான் இதை ஒரு காணொலியாக எடுத்துக்கிட்டோம்னு கேட்குறேன். ஐயா தயவுசெய்து எடுத்துக்கங்க,